நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிக்கப் போகிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சர்வதேசத்தோடு தொடர்புடைய ஒரு தலைப்பாக இருந்தாலும் இந்தியா என்கின்ற ஒரு மாபெரும் தேசத்தினுடைய கண்ணியம், இந்தியா என்கின்ற ஒரு மாபெரும் தேசத்தினுடைய சுயாதீன நடவடிக்கைகள், இந்தியா என்கின்ற ஒரு மாபெரும் தேசத்தினுடைய மதிப்பு, தொழில்நுட்பம், அறிவுசார் தளம், அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் இந்தியர்கள் என்ன செய்ய போகிறது இந்திய அரசு என்ற கேள்வியோடு இன்றைய தலைப்பை நாம் ஆரம்பிக்கின்றோம். உலகின் பல நாடுகளில் மக்கள் வாழ்வாதாரத்திற்காக புலம்பெயர்வது இயற்கை. தமிழ் மீனவர்கள் கூட எல்லை தாண்டி போகின்ற போது சுடுகின்ற பயங்கரவாதத்தின் மூலம் அவர்கள் படுகொலை செய்யப்படுவதை உலக சமூகம் வன்மையாக கண்டிக்கின்றது. அமெரிக்காவில் இந்தியா அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக இந்திய மக்கள் பெருமிதம் கொள்கின்ற ஒரு சமூக வாழ்க்கையில் லட்சோப மக்கள் கடந்த 50 ஆண்டுகளாக நாம் அறிந்த அளவிலே அமெரிக்காவிற்கு அதற்கு முன்பும் குடியமர்ந்து சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன பிரச்சனை? 7.5 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேசம் என்று புகழாரம் கூடுகிற அமெரிக்கா, டெக்சஸ் மாநிலத்திலிருந்து முதல் கட்டமாக 100க்கும் மேற்பட்ட இந்தியர்களை கை கால்களை கெட்டி, அதாவது உலகின் மிக கடுமையான கொடூரமான பயங்கரவாதிகளை போன்று, அதுவும் அமர்ந்து வருவதற்கு இருக்கைகள் இருக்கிறதா என்ற கேள்வியும், அது ஒருவேளை சரக்கு விமானத்தில் இந்தியாவிற்கு கொண்டு இறக்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் உண்மையிலேயே இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் சுயாதீனமான கட்டுப்பாடும் அவன் உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு அனர்த்த சூழ்நிலையை தான் உருவாக்கியிருக்கிறது. அரசு மௌனியாகத்தான் இருக்கின்றது. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றார்கள். இந்திய பிரதமர் திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் கடந்த காலங்களில் 2017க்கு பின்பு மிக இணக்கமான நட்புறவில் டொனால்டு ட்ரம்போடு இருந்ததும் அவர்கள் இங்கே வந்ததையும் நாம் நினைவு கூறுகின்றோம். சர்வதேச விவகாரங்களில் மெக்சிகோ, கனடா, சீனா, காசாவினுடைய நிலைப்பாடு, அது மட்டுமல்ல உலகின் பல விவகாரங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களில் பொடுபோக்கான நிலையை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது என்ற பார்வையோடு இந்தியாவுக்கு அவர்கள் தருகின்ற இந்த ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு எதனை சர்வதேசத்தில் எதிரொலிக்கப் போகிறது பேசுவோம். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா தியாகு அவர்கள் எங்களோடு இணைகிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் ஹிதாயத்துல்லா, சர்வதேச விவகார நிபுணர் திரு சந்தானம் இவர்களோடு டிடிஎஸ் துக்ளக் வாசகர் குழுவிலிருந்து. வணக்கம் டிடிஎஸ், நீங்களே பதில் சொல்லுங்கள். உங்கள்கிட்டருந்து நான் பதில் ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதில் இந்தியர்களே ஒரு 45 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ அதில் இந்த 1,75,000 பேர் அங்கே ஏதேதோ விதமாக போயிருக்கலாம். இந்த விவாதத்தில் நான் பேசும்போதெல்லாம் ஒருவரை மட்டும் நான் புண்படுத்த விரும்பவே மாட்டேன். அது ஏமாற்றப்பட்டு அழைத்து செல்லப்பட்டவங்க அல்லது ஏமாந்து போய் அங்கே போனவங்களை நான் குற்றஞ்சாட்ட விரும்பலை. நான் வைக்கிற எந்த விவாதமும் அவர்கள் சார்ந்தது இல்லை அப்படிங்கிறத நான் முதலே சொல்லிடுறேன். இப்போது அங்கே கிட்டத்தட்ட 14 மில்லியன் பேர் இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க இருக்காங்க. அதில் 60% எந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் இருக்காங்க. 40% பேர் டெம்பரரி ஸ்டேட்டஸில், அதாவது தற்காலிகமாக இருப்பதற்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்கே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வடமாநிலர்கள் வந்த பொழுது கேவலமாக பேசக்கூடிய அரசியல்வாதிகள் கக்கூஸ் கழுவ வந்தாங்க அப்படின்லாம் பேசிய விஷயத்தை நம்ம இந்தியர்களுக்குள்ளே மாநிலத்துக்கு மாநிலம் வரும்போதே அதை நம்ம பேச பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே நான் எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல், அழைப்பும் இல்லாமல், அல்லது எந்த ஒரு இதுவும் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நான் உள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நான் என்ன பண்ணாலும் என்னை ட்ரேஸ் பண்ண முடியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன், நான் திரும்பவும் சொல்லிட்டேன். இதில் ஏமாற்றப்பட்டு அழைத்து செல்லப்பட்டவங்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவங்க விதியை அவங்க அனுபவிச்சிட்டாங்க, நல்ல வேலையாக இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, நீ நல்லா இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஜெயிலேருந்து தப்பிக்க விடுவாங்க, அந்த ஆள் போய் ஒரு கொலையை பண்ணிட்டு திருப்பி ஜெயிலில் உட்காந்துருவான். யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு ஒன்றுமே தெரியாது, சாட்சியே இருக்காது.
ஸோ அவர் ஜெயிலில் இருக்காருன்றவங்க. அந்த மாதிரி இங்கேருந்து இவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவங்க கைகள் கட்டப்பட்டு ஒரு தீவிரவாதியை போல் அழைத்து வந்தாங்கன்னு. செய்திகள் சொல்கிறது. அப்போது அவங்க உள்ளே போகும்போது மட்டும் அவங்க எப்படி போனாங்க? ஜனாதிபதியாக போனாங்க. அப்போது அவங்க வந்து சந்தில் பொந்தில் பூந்து தான் போனாங்க. அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அது வேறு விஷயம். அதை சொல்லுங்கள், அதில் நான் வந்து பதில் சொல்லிட்டேன். டிடிஎஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போனாங்க, சரி. அவர்கள் தேசத்துக்கு இறையாண்மை சாவரின் கண்ட்ரிக்கு எதிராகவோ சதி திட்டங்கள் எதுவும் தீட்டவில்லை. இது வரைக்கும் அதுக்கான ரெக்கார்டு இல்லை. ஏன்னா இந்தியர்களுக்கு பொதுவாகவே அந்த ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்டு சரி, நம்ம நாட்டில இருந்து போறவங்க யாரும் அந்த மாதிரியான மக்கள் இல்லை, அவர்கள் பயங்கரவாதிகள். ஆனா அமெரிக்கா ஜனநாயகத்தை பத்தி பேசுகிற நாடு, தனி மனிதனுடைய கண்ணியத்தை பத்தி பேசுற நாடு. இப்படி கையை கட்டி கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? இதை வந்து ஏன் பிரைம் மினிஸ்டர் நடவடிக்கை எடுக்கல? ஏன் உடனடியாக ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ணல? ஏன் இந்த மௌனம்? பல கேள்விகள் வருது. இல்ல மோடி என்ன பண்ணணுங்கிறத வந்து ஜெய்சங்கர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. எந்தெந்த நாடுகளில் இவங்கெல்லாம் இருக்காங்களோ அவர்களை அழைத்துவதற்கான ஏற்பாடுகள் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. உக்ரைனில் ஒரு போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது நிறைய பேர் படிப்பதற்காக அங்கே போனாங்க. இங்கேருந்து விமானம் போச்சு, அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. மீனம்பாக்கத்திலேருந்து ஸ்டாலின் ஐயா கூட்டிகிட்டு வந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான். ஸோ கௌரவமாக அவர்களை நடத்துவதற்கு என்னவோ அது ஆல்ரெடி இந்தியா பண்ணுது. நீங்கள் ஆல்ரெடி அங்கே போய் உட்கார்ந்துருக்கீங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களை எச்சரித்தாங்க. பைடன் போகும் பொழுதே அந்த எச்சரிப்புங்கிறது வந்தது. ஆனால் நீங்கள் அதை பொருட்படுத்தலை. அதற்கு பிறகாவது நீங்கள் ட்ரம்ப் வந்துட்டாரோ, அவர் தெளிவாக தேர்தலில் பேசியிருக்காருன்னும் போதாவது நீங்கள் அதை வந்து இதுவாக எடுத்துருந்துருக்கணும். இல்லையா, நீங்கள் சொல்கிறது சரிதான். கொடுத்து போன தொகை பல லட்சக்கணக்கான ரூபாய். இங்கே பாருங்க, பெரும்பான்மையர்கள் குஜராத்திகள், ஹரியானாவிலேருந்து, உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப குறைய போயிருக்காங்க. மகாராஷ்டிரா அதிகமான பேர் பஞ்சாப்லேருந்து தான் போயிருக்காங்க. 30 இப்போ நான் அதெல்லாம் சொல்லலை, அவர்களை வெளியே வரலாம். இந்த அந்த நம்ம ஏன் கேட்கக்கூடாதுன்னா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். எனக்கு அவங்கள நையாண்டி பண்ணுறது என்னுடைய நோக்கம் இல்லை. இல்லை, நீங்கள் தான் நான் சொல்லிடுறேன். 1 லட்ச ரூபா கொடுத்து AK-47 வாங்கியிருக்கேன். உங்கள் வீட்டில் பொருளே இல்லை, தயவு செஞ்சு கடன் வாங்கியாவது எனக்கு 4 லட்ச ரூபாய் கொடுங்கன்னு நான் திருட வந்தவங்க கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போய் 30 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி அமெரிக்காவில் போய் பண்ணோங்கிற அளவுக்கு இந்த நாடு உங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்ததா? உங்களை 30 லட்ச ரூபா செலவு பண்ணி இங்கேருந்து அனுப்புகிற அளவுக்கு தான் இருந்தது. இங்கே ஒரு பொட்டி கடை வச்சிருக்க முடியாது, இங்கே ஒரு பான் பீடா கடை வச்சிருக்க முடியாது. சொல்கிறது எல்லாத்தையும் ஈஸி தான். நான் போறது மட்டும் ரொம்ப ஈஸியா இருந்ததுல, அந்த சிரமத்தோட போயிருக்காங்க. தாலியை வித்து வீட்டு இடத்தெல்லாம் வித்து 7 லட்ச ரூபா கட்டி தான் ஏமாந்து போயிருக்காங்க. நீங்க அமெரிக்காவுடைய கான்சுலேட்ல பார்க்கணும், 1.5 கிலோமீட்டருக்கு கியூல நிக்கிறது நானே பார்த்திருக்கேன். நீங்க ரெண்டையுமே நியாயமா சொல்றீங்க. நாம நின்று நேர்மையா போறவன், படித்தவன், வேலைக்கு போகிறவனே 1.5 மணி நேரம் நின்று போகும். எல்லாரும் சேர்ந்து தான் நீங்க வந்து ஒவ்வொரு விதமா போயிருந்தீங்கிறத நீங்க தான் எனக்கு எடுத்து சொல்றீங்க. கண்டெய்னருக்குள்ள இருந்து போறது இங்க இருந்து கலை நிகழ்ச்சிகளுக்காக கூட்டு போறது, அங்கிருந்து போயிட்டு திருப்பி வர்றது இல்ல. இது மாதிரியான வேலைகளை செய்யும் போது ஐயா, நான் ஒன்னே சொல்றேன். இந்த சாராயம் குடித்த குடும்பத்துக்கு 27 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆமாம் அவங்க வந்து சாராயம் குடித்தாங்க, அதனால் அந்த குடும்பம் என்ன பண்ணும், அதனால் 27 லட்ச ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்க. இதுதான் இன்னும் சாராயம் குடிப்பதற்கு. இப்போ முதல் கட்டத்தில் டிடிஎஸ்ட ஒரு கேள்வி. ஒரு துக்ளக் வாசகர் குழுவில் அறிவுசார் தளத்தில் இருக்கிறீங்க. இந்தியா என்றால் தேசப்பற்றை குறித்தும் தேச மக்களின் குறித்தும் அதிக உணர்வுகள் உங்களுக்கு தான் உண்டு, எங்களுக்கு உண்டு, நமக்கு உண்டு. ஏன்னா கொஞ்சம் நம்ம நண்பராக இருப்பதனால் கொஞ்சம் அதிக உதாரணம் எடுத்துக்கிறேன், வச்சுக்கிடுங்க. அப்படி இருக்கும் நம்முடைய தேசத்தினுடைய ஒரு மக்களை கை கால்களை கட்டி இருப்பது ஒட்டுமொத்த இந்தியனுக்கும் ஒரு அவமானம் என்று நான் ஒரு கேள்வி வைத்தால் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். உங்ககிட்ட சொல்லிட்டு அவன் போகல, அவங்ககிட்டயும் சொல்லிட்டு உள்ள போகல, உங்ககிட்டயும் சொல்லிட்டு போகல, அவங்ககிட்டயும் சொல்லிட்டு போகல, சொல்லாம போனவன் திரும்பி வரும்போது 4 பேர் இப்படி நடந்தா தான் மீதி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வந்து உடனடியா அந்த அமெரிக்கா கவுன்சிலேட்டுக்குள்ள போய் ஐயா தெரியாம வந்துட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5.4 லட்சம் இந்தியர்களை, தட் இஸ் டாக்கான்னு சொல்லப்படுற டிஃபர்டு இதனால சில்ட்ரன்ஸ் பிறந்தவங்க இன்னும் காலம் தாழ்ந்ததுனால அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்காமல் அவர்களை அனுப்பாமல் 5.4 லட்சம் பேரை இன்னும் அமெரிக்கா வைத்து கொண்டு தான் இருக்கு. நீங்க 17 லட்சத்தை பத்தி பேசுறீங்க இல்லையா, அதே அமெரிக்கா அங்க 5.4 பேரை வச்சுட்டு இருக்கு. என்னுடைய நோக்கம் அமெரிக்கா ஐயா டிடிஎஸ் முதல் கட்ட கருத்தா அவங்க போனது தப்பு, ஒரு இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டீஸ் டு பி மேட். 2 வரி மட்டும். ஆனால் யார்ட்டையும் சொல்லல, தவறுதலா போயிருக்கிறாங்க. The policy can be applied. அப்படிதான் சொல்றீங்க. எல்லாருக்கும் வரியை மட்டும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். பாம்பேல வந்து இவர் நம்ம உத்தவ் தாக்கரே வந்து மும்பைக்கருக்கு தான் மும்பை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்திய திருநாட்டுக்குள்ளேயே அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம கேட்டு பழகி இருக்கோம். அப்படி இருக்கும்போது வெளிநாடுங்கிறத நீங்க யோசிக்கணும். நம்பர் 1 வரேன். இப்போ நம்பர் 1 இல்லை, நீங்க பாயிண்ட் மலை போல குச்சி வச்சிருப்பிய. ஐயா தியாகு சார், உங்கள்கிட்ட தான் இதுக்கு பதில கேட்கணும். கேள்வி ஒன்றும் இல்லை, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன். ட்ரம்ப் தேர்தல் பரப்புரையின் போது மக்களிடம் வாக்கு பெறுவதற்காக கொடுத்த உறுதிமொழிகளில் முக்கியமான ஒன்று இந்த
குடிவரவை கட்டுப்படுத்துவது, அது ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டார், சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவேன். மேஸ் கூட்டம் கூட்டமாக வெளியேற்றுவது, கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை, இண்டிவிஜுவல் கேசஸ் இல்லை, கூட்டம் கூட்டமாக. இப்போ சட்டப்படி அமெரிக்க அரசுக்கு தன்னுடைய ஆட்சி புலத்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுவதற்கான உரிமை சட்ட நுட்பங்களின்படி உண்டா என்றால் உண்டு. அது இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அப்படி யாரை வெளியேற்றுவதாக இருந்தாலும் சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை போற்றுகிற குடியாட்சியம் நிலவுகிற ஒரு உலகத்தில் அவர்கள் தங்கள் யார் என்பதையும் தங்களுடைய காரணங்களை சொல்லுவதற்கும் ஒரு வாய்ப்பு தரப்படணும். கண்டிப்பாக. இங்கேயே ஒருத்தர் வீடு, சொந்த வீடு இருக்குது, ஒருத்தர் வாடகை குடியிருக்கிறார். அவரை வெளியேற்றணும்னு சொன்னால் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி தான் நீதிமன்றம் சொல்லுது. உடனே சாமானத்துக்கு வெளியே போட முடியாது. அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இங்கு கடைபிடிக்கப்பட்டுச்சா? இப்போ 104 பேர் இந்த முதல் கட்டமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. 104 பேர். இப்போ யாரெல்லாம் ஆவணம் இல்லாமல் அங்கு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் வெளியேற்றப் போகிறார்களா? அப்படி பார்த்தா 7,25,000 பேர் இந்தியர்கள், அன்டாக்குமெண்டட் இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து 18,000 பேருக்கு தான் இந்த திட்டம் சொல்கிறாங்க. இந்திய அரசுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்திய அரசும் சரி, இந்த 18,000 பேரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த 18,000 பேரை என்ன அளவுகோல்களின்படி பிரித்தெடுக்கிறார்கள்? கிரைட்டீரியா என்ன? அமெரிக்க பொருளியலுக்கு ஆதாயமானவர்களை வைத்துக் கொள்கிறாங்களா, இல்லை வேறு என்ன கணக்கு? இதில் இந்த குற்ற வழக்குகள் இருக்குது, இதெல்லாம் தெளிவில்லை. இப்போ அங்கே செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு முன் அறிவிக்கை கொடுக்கணும். அவர்கள் விரும்பினால் நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கணும். இது ஒரு வழி. இன்னொரு வழி, இந்திய அரசோடு அரசுதந்திர வழியில் பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களிடம் அந்த பட்டியலை கொடுத்து இதில் ஒரு உடன்பாடு காணும், ஒப்பந்தம் காணும். இப்போ நம்முடைய சட்ட அமைச்சர், இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறாரு, விலங்கு போடுவது அங்கே சகஜம்தான். இந்த மாதிரி வெளியேற்றப்படுகிறவர்களுக்கு விலங்கு போடுறது சகஜம் அமெரிக்காவுடைய சட்டத்தில். ஆமாம், அவங்க விலங்கு போடுவது பொதுவாக ஒன்று நான் பார்த்துருக்குறேன். மேலை நாடுகள்லையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி. அமெரிக்காவில் இருந்தார். ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து விலங்கு சட்டம்லாம் போட முடியாது. ஆனால் அங்கெல்லாம் உடனே போட்டுருவாங்க. சும்மா ஒரு போக்குவரத்து விதி, ஒரு வழிமறித்து நிறுத்தினா கூட 2 கையும் பின்னால் கொண்டு போய். அப்போ நம்ம இதை ஒன்றும் அவமானம்னு எடுத்துக்கிட்டோம். இல்லை, ஆனால் இங்கே என்னென்னா விலங்கு போடுறது மட்டும் இல்லை, பயணம் முழுவதிலும் இங்கே வந்து இறங்கும் போது காலில் கயிறு கட்டியிருக்கு, அங்கே கட்டின கயிறு அப்படியே தான் கொண்டு வர்றாங்க. 72 73 மேற்கு வங்க சிறைகள்லேருந்து கடலூர் சிறைக்கு அங்கே இடம் பத்தலன்னு கொண்டு வந்து அடைச்சாங்க. ரயில்லையே இந்த மாட்டுப்பட்டி மாதிரி சட்டகம் வச்சு அதுக்குள்ளே விலங்கு, கை விலங்கு, கால் விலங்கு போட்டு அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வந்தாங்க. தியாகு சார், குவாண்டமாலா கியூபா சிறைகளில் தான் இதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கேயே நடந்துச்சு. தமிழ்நாட்டில் மேற்கு வங்கத்துலேருந்து இங்கே கொண்டுட்டு வந்தாங்க கடலூர் சிறைக்கு. இப்போ நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அப்படி அவங்கெல்லாம் அது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு மேலே அமெரிக்க அதிகாரிகள். அந்த விமானமே வந்து ஒரு G-17 மிலிட்ரி ஏர்கிராஃப்ட். அது ஆமாம், மிலிட்ரி ஏர்கிராஃப்ட். சாதாரண பயணிகள் விமானமோ ஒரு வாடகைக்கு அமர்த்தப்பட்ட விமானமோ இல்லை. அது சீட் இருக்காது. இப்படி அதில் வந்து செலவே வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 4 லட்சம் ரூபாய் செலவு. சாதாரண விமான பயணத்துக்காக செலவை விட அதிகம். இவங்களுக்கு 4 கோடிக்கு மேலே ஆயிருக்கு. இந்தியாவில் வேறு பல நாடுகளுக்கு இந்த மாதிரி அனுப்பும்போது கொலம்பியா நாடு மட்டும் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் இறங்க அனுமதி இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. குவாண்டமாலாவும் அதே கதை. அதான் அது மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு டேக்ஸ் எக்ஸஸாக போட்டார். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக்னிக்காலிட்டிஸ்லாம் இருக்குது. ஏன் ஒரு நாகரிகமான ஒரு உலகத்தில் இதே நோக்கத்தை ஏன் நாகரிகமாக நிறைவேற்றி கொள்ளக்கூடாது? அப்படி நீங்க கேள்வி யாருக்கு வைக்கிறீங்க? அமெரிக்காவுக்கு கேட்கிறேன். இந்த கேள்வியை யாரு கேட்கணும்னா அமெரிக்காவை. நீங்க என்ன கை தூக்குறீங்க? அமெரிக்கா கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுங்க? அமெரிக்காவை பார்த்து நீங்க ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல. நான் உங்கள்கிட்ட வரேன். அவன் இப்ப பிடிபட்டுட்டான், இந்தியாவுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அவனுக்கு ஒரு விரக்தி இருக்கும். தற்கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க?
ஓ அதனால இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். தற்கொலை பிளேன்லேருந்து எங்கே பண்ணுவான்? இந்த பாருங்க, ஃப்ளைட்டில் எப்படி இருப்பான் தற்கொலை பண்ணுவான்? தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் எப்படி ஏதோ பண்ணிட்டு போவான். கதவை திறந்துட்டு விழுந்துருவான். நான் அதை வந்து விமர்சிக்க ஏன் விரும்பலைன்னா, அவன் ஒரு விரக்தியில் இருக்கான், சரி, மன உளைச்சல்ல இருக்கா இருக்கான். கண்டிப்பா. அவன் திரும்பி இந்த நாட்டுக்கு வரணும், நான் அவமானப்பட்டேன், பக்கத்து வீடு எதிர்த்து வீட்டுக்கு நான் திருப்பி வரணும், நான் திருட்டுத்தனமா போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அவன் வரும்போது தற்கொலை பண்ணிட்டானா என்ன பண்ணுவீங்க? ஓ அதனால அதனால நான் சொல்லல, காரணம் அதற்கு என்னங்கிறத நான் கேட்கிறேன். நான் அதனால சொல்லல, அவர் தான் ஐயா தெளிவா சொல்லிட்டாரு. அமெரிக்கால இது வழக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சார் நீங்கள் சுருக்கமாக முடிங்க, அப்புறம் வரேன் ஐயாவுடைய பதிலுக்கு. அதாவது இந்த விவாதத்தை சட்டப்படி அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா என்று சட்ட நுட்பங்கள் பற்றி, லீகல் டெக்னிக்காலிட்டிஸ் பற்றிய விவாதமாக மாற்ற வேண்டியதில்லை. சரி, அது ஏன்னா இந்த குடியேறிகளை, சட்டவிரோதமான குடியேறிகளை, ஆவணமற்றவர்களை பொறுக்கி எடுத்து வெளியேற்றுவதுங்கிற இந்த கொள்கைக்கு சமமாக ட்ரம்ப் கையாளக்கூடிய பல்வேறு கொள்கைகள் இருக்கு. பல்வேறு அதுபோல ஒரு கொள்கை, காசா முனையில் போய் லட்சக்கணக்கான பாலத்தீனர்களை இவர் விருப்பத்துக்கு நான் சொல்கிற இடத்துல தான் இருக்கணும், இடமாற்றம், இது எந்த சட்டத்துக்குள்ளேயும் உட்படாது. அமெரிக்க சட்டமா சர்வதேச சட்டமா ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி நாடுகள் ஜெர்மனும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி, பிரான்ஸும் சரி, இத்தாலியும் சரி, எல்லா நாடுகளுமே இது பெரிய ஜெனோசைட் கிளீன் அவுட். இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, ட்ரம்ப் கையாளக்கூடிய மற்ற கொள்கைகளோடு இதை இணைத்து வைத்து பார்க்கணும். இதை இணைத்து வைத்து தான் அமெரிக்க சிவில் அமைப்புகள், அமெரிக்க சிவில் சமூக அமைப்புகள் ஒரு போராட்டமே அறிவிச்சிருக்காங்க, புதிய அமைப்பை தோற்றுவிச்சிருக்காங்க. ஸோ காசா விளங்குற மாதிரி காசா விவகாரத்தில் அவர் எடுத்த முடிவை ஜோர்டனுக்கும் எகிப்துக்கும் அவர்கள் போய் செல்ல வேண்டும் என்று ஒரு சுயாதீனமாக எடுத்த முடிவை இப்படி எடுக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியால் இது என்ன எடுக்கிறதுக்கு பெரிய விஷயமானு கேட்குறீங்க? ஆமாம், இது என்ன சட்டமா, சர்வதேச சட்டமா? புஷ் காலத்தில் ஐநா அனுமதிக்காத போது பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து பேரழிவு ஆயுதங்களை ஒழிக்கிறோம் என்று ஈராக்குக்குள்ள படையெடுத்தார்களே, அது எந்த சட்டப்படி? இல்லையே. ஈரான் தளபதி சுலைமானியை ஆளில்லாத விமானம் கொண்டு கொலை செய்தார்களே, அது எந்த சட்டப்படி? 2020 எடுத்துக்கிட்டே போலாம். கசீம் சுலைமானி கொல்லப்பட்டார். அமெரிக்காவினுடைய சட்டம் இன்னும் சொல்ல போனா, அவங்களுடைய நிலப்பகுதிக்கு வெளியில் குவாந்தானாமோவில், கியூபாவின் ஒரு பகுதியான குவாந்தானாமோவில் ஒரு சிறை வைத்து நடத்துகிறாங்க. இந்த சிறையில் நடக்கிற கொடுமைகளை பற்றி அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்றது. அங்கே அமெரிக்காவினுடைய வாதம் என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கைதிகளுக்கான சிறைச்சாலைகளில் நாங்கள் சட்ட விதிகளை, மனித உரிமைகளை எல்லாம் மதித்து நடக்கிறோம். ஆனால் குவாந்தானாமா விஷயத்தில் அப்படி சொல்ல முடியாது, அது எங்களுக்கு பயங்கரவாத எதிர்ப்பு போராட்டத்திற்காக தேவைப்படுகிற ஒரு இடம், அதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று பைடன் காலத்திலேயே வாதிட்டார்கள். பைடன் காலத்தில், ஒபாமா காலத்திலே வாதிட்டார்கள். இப்படி நிறைய இருக்கு. இதில் ஒரு பகுதியாக தான் இந்த நடவடிக்கையை பார்க்கணும். சரி, இப்போ இந்த மற்ற நடவடிக்கைகளை விட்டு இதை பிரித்து இது லீகலா டெக்னிக்கலா ஓகேன்னு சொல்லி பார்க்க முடியாது. குவாண்டமோவில் டொனால்ட் ட்ரம்புடைய உத்தரவில் கசீம் சுலைமான் படுகொலை செய்யப்பட்டதை சொல்லி நிறைய இருக்கு. காசாவுடைய டிஸ்பிளேஸ் ஆஃப் ஃபோர்ஸபிளா எவாக்குவேஷன், அதை நீங்கள் அப்படி போகும்போது இது என்ன அப்படின்ற கேள்வியோடு சந்தானம் அவர்களை இருங்க, காங்கிரஸ் கட்சி சர்வதேச நிபுணருடைய பார்வை என்ன? இது எப்படி பார்க்கணும்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வரும்போதே நம்மளுக்கு தெரியும், அவர் ரொம்ப ரொம்ப பெரிய சத்தியங்கள்லாம் பண்ணிட்டு தான் ஆட்சிக்கு வராரு. பெரிய ஒரு மேண்டேட்டோடு தான் வந்தார். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் அவங்களுடைய லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி மூணுமே ரிப்பப்ளிகன்ஸ் கையில் தான் இருக்குது, இவர் கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது சரி, இவர் என்னெல்லாமோ சொன்னார். ஆனால் ஒரு விஷயம் அவர் சொன்னார் என்னென்னா, அமெரிக்கா தேவையில்லாமல் உலகம் முழுக்க நிறைய போர்களில் ஈடுபடுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அப்படி சொல்கிறவர் நம்ம தலையில் ஒரு நாளும் கொண்டு போட்டுட்ருக்கிறார். இவர் நியூஸ் சைக்கிள் வந்து முடியவே மாட்டேங்குது, ஒன்று முடியறதுக்குள்ளே அடுத்தது ஒன்று வருது. ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும், அண்ட் அந்த முடிவை எவ்வளவு குரூரமாக எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, முதல் விஷயம், எவ்வளவு இமிக்ரேஷன் நடக்குது அமெரிக்காவுக்கு உள்ள அப்படின்னா, ஒரு நாட்டிலேருந்தும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இவ்வளோ எண்ணிக்கையில் மக்கள் உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் கணக்கெடுத்து பார்க்கும்போது அதில் இல்லீகல் இமிக்ரேஷன் எவ்வளவு நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இல்லீகல் இமிக்ரேஷனுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் இது நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா
இப்போ இந்தியா மாதிரி கிடையாது. அமெரிக்காவில் தே ஆர் அ சிக்னேட்டரி ஃபார் த யுனைடெட் நேஷன்ஸ் ரெஃப்யூஜி இது கன்வென்ஷன். அதனால நான் அகதியாக அமெரிக்காவுக்கு போக முடியும். யாரும் இன்டர்நேஷனல் சர்வதேச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு போட்டிருக்காங்க. அதனால அகதிகள் போக முடியும். அங்கே நான் ஒரு ரெஃப்யூஜின்னு சொல்லிட்டு போக முடியும். அதனால இப்போ அகதிகளுடைய முடிவுகளே பெண்டிங்ல இருக்கு. இப்போ அதுவும் அமெரிக்கா பெண்டிங். ஆமாம். இப்போ இந்த மாதிரி இப்போ எல் சால்வடார், அதுக்கப்புறமா நிகராகுவா, குவாட்டமாலா, இங்க இருந்தெல்லாம் போறாங்க அப்படின்னா வடக்கு அமெரிக்கா, வட அமெரிக்கா, லத்தீனோ, ஆமாம், சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாருமே போறாங்க அப்படின்னா இவங்க யாருமே வந்து ரெஃப்யூஜியாக தான் கேட்குறாங்க. ஆனால் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க இல்லீகல் ஏலியன்ஸ் அப்படின்ற டேகை வச்சுட்டு அவங்கள இப்போ அப்படி தான் டிபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். இதில் ஏன் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தேன், தி எக்ஸ்டென்ட் ஆஃப் இல்லீகல் இமிக்ரேஷன் புஷ் காலத்திலேருந்து, ஜார்ஜ் புஷ் இருக்கிறாரு, அப்புறம் ஒபாமா 8 வருஷம் அவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா ட்ரம்ப் 4 வருஷம், அப்புறம் பைடன் 4 வருஷம். இப்படி கணக்கு போட்டு பார்த்தா கடந்த 4 வருஷம் பைடன் ஆட்சி செஞ்ச ஜோ பைடன் ஆட்சி பண்ணின அந்த 4 வருஷத்தில் புஷ் காலத்தில் இருந்து ட்ரம்ப் காலம் 2020 வரைக்கும், 2004 2020 வரைக்கும் மொத்த இல்லீகல் இமிகிரேஷன் எவ்வளோ நடந்திருக்கோ அதை விட அதிகமாக இந்த 4 வருஷம் நடந்துருச்சு. பைடனோட டைமில். அது என்ன ரீசன் அப்புறமா ஹிஸ்டாரியன்ஸ் அண்ட் சோஷியாலஜிஸ்ட் நோண்டி பார்க்குறாங்க. பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். உங்களுக்கு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பேண்டமிக் ஃபியர், பேண்டமிக் முடியுது 2020 எடுத்துக்கலாம். ஆமாம், 21 ஆரம்பிக்குது, 21 ஆரம்பிக்குது. அண்ட் ட்ரம்ப் இருந்த வரைக்கும் 2020 வரைக்கும் ட்ரம்ப் இருந்த வரைக்கும் யாரையும் உள்ள விட மாட்டேன், நான் செவரு கட்டுவேன் நல்லா சொல்லிட்டு இருந்தனால பயந்தாங்க. 2017 to 20. ஆமா, 17 to 20 அவர் இருந்தாரு. ஆமா, இருந்தாரு. 21 இப்போ ஜோ பைடன் வந்த உடனே இவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, அதனால இதுதான் சமயம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் அமெரிக்கால இருந்து நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள போக 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 ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்குது. டீபோர்டேஷன் அந்த சமயத்தில் கம்மியாகவும் ஆயிடுச்சு. இதையே யூஸ் பண்ணி பிற்காலத்தில் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இதனால தான் நாட்டில் கிரைம் அதிகமாகுது, நான் இருந்த வரைக்கும் விடலை, இவர் விட்டதுக்கு அப்புறமா தான் உள்நாட்டில் இருக்கிறவங்களுடைய வேலை வாய்ப்பெல்லாம் கெட்டு போகுது, இவங்க வந்து அந்த வேலையை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியே ஆட்சிக்கு வந்துட்டார். சந்தானத்தில் ஒரு கேள்வி, ஒரு தேசத்தினுடைய தலைவர் அவர் நாடு சேர்ந்து இது மாதிரி முடிவுகள் எடுப்பதை நாம் தவறென்று பார்க்க முடியாதா அல்லது தவறுதானா? அவர் செஞ்சது அவர் நாட்டினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சரின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அது தப்பு இல்லை. அது நம்ம அப்ப இதுல எந்த இடத்துல தவறு இருக்கு? தவறு எங்க இருக்கு அப்படின்னா, அது எவ்வளவு குரூரமா அதை அவங்க அதை என்ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுலாம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த டியூ ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருக்கலாம், அவங்க நிறைய இடத்துல பண்ணலை. இப்போ ஆக்சுவலாக டிடென்ஷனில் இந்த டேட்டா இன்னைக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தேன், இங்கே வரதுக்கு முன்னாடி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். டிடென்ஷனில் 2467 பேர் இருக்கிறாங்க அமெரிக்காவில். ஐஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இருக்கு, இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு. அங்கே இத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருந்து 20,407 பேரை ட்ரம்ப் ரேடாரில் வச்சிருக்கிறாரு. என்னைக்கு வேணா இவங்களை நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்காரு. அதுல ஒரு 2000 பேர் ஆல்ரெடி இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க, டிடென்ஷன்ல இருக்கிறாங்க. இப்போ வந்துகிட்டு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் தான், இன்னும் கூட வருவாங்க அப்படிங்கிறது தான். இதுல என்ன விஷயம் நான் சொல்றேன்னா, அவங்க எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை பண்றாங்கன்னா, மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ல அனுப்புறதுங்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ல அரிதிலும் அரிது. ஆமா, கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ஸில் இப்போது அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு கடந்த 15 வருஷமா எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்றதை இன்னைக்கு ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லுவாங்க. மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ல சீட் இருக்குமா இருக்காதா? சீட் இருக்கும், சீட் மாதிரி இருக்கா, சீட் கீழே இப்படி உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். இப்போ கசாவுடைய போர்ல பம்பார்டனுக்கு முன்னாடி கூட அதை தான் பார்த்தோம், ஆப்கான்ல அதை தான் பார்த்திருக்கேன். எல்லாருக்கும் சீட் இருக்குமாங்கிறத நம்மளால சொல்ல முடியும். சரக்கு விமானங்கள் எல்லாருக்கும் இருக்குமா? சரக்கு விமானங்கள்ல மொத்தமா போடுவாங்க, லோடு வண்டி அப்படி சொல்லிடலாம். அதாவது மிலிட்டரியில இருக்கிற கார்கோ ஃபிளைட்ன்ற மாதிரி நம்ம அப்படி பார்க்கணும். இதுல என்ன சார், இவங்க இத்தனை பேர் இப்போ அனுப்புறாங்க, இது அனுப்புறதோட இவங்க நிறுத்தலங்கிறதா என்னுடைய இப்போ இதுவே. நம்ம எல்லாரும் இப்போ இந்த இமிகிரேஷன் இப்போ ஒரு 100 பேர் வந்திருக்காங்க, விலங்கு மாட்டி வந்திருக்காங்கன்னு பாக்குறோம். ஆனா இவர் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, அதையும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அமெரிக்காவில் பிறந்த குழந்தைகளுக்கே சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஆனா இதுல என்னன்னா, அமெரிக்கா செனட்டும் காங்கிரஸும் இதை மறுக்கிறது. அமெரிக்காவுடைய அடிப்படை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. ஆமா, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. சரியானதானா? ஆனா அவங்களால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதை பைபாஸ் பண்ண முடியும். அவங்களால பைபாஸ் பண்ண முடியும், ட்ரம்பால பைபாஸ் பண்ண முடியும். எப்படின்னா, அவங்களுடைய 14th அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதன்படி தான் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்னு இருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட்ல இருக்கிறது என்னங்க,
நான் அப்படியே வாசிக்கிறேன் இங்கிலீஷ்ல. all persons born or naturalized in the United States, and subject to the jurisdiction thereof are citizens of United States. ரைட். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஊர்ல இந்த மண்ணுல பிறந்தாலோ இல்ல நேச்சுரலைஸ் ஆனாலோ அண்ட் இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்தாலோ உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படிங்கறதா. நீங்களா சிட்டிசன்ஷிப்பா தான் கருதப்படுவீங்க அப்படின்னு அர்த்தம். இது 14th அமெண்ட்மெண்ட். இதை எப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க? இதுல என்ன அவங்க பாக்குறாங்கன்னா, அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. இதே சட்டத்தை வேற மாதிரி படிச்சா முடிஞ்சது. அவங்க இதே சட்டத்துல ஆல் பர்சன்ஸ் born or naturalized in the United States ஓகே and subject to the jurisdiction thereof அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வர்றவங்களா இருந்து நீங்க இங்க பிறந்திருந்தா உங்களுக்கு குடியுரிமைன்னு சொல்றாங்க. ஆனா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இவங்க வர மாட்டாங்க. அத காரணம் காட்டி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்க்கு பிறந்த குழந்தைங்க இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான பாயிண்ட். அந்த ஜுடிஷியல்ல வராம இவங்க இல்லீகல் மைக்ரண்ட்டுக்கு பிறக்கிற குழந்தைகளை நாங்க கேட்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்கலா டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும் கேட்டாலும் கூட. அந்த மனிதநேய பாவனைகள் எப்படி செல்ல போகிறது என்று பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இதாயத்துல சார், இப்போ இந்த விவாதத்தை எப்படி உங்களுடைய பார்வை சொல்லுங்க சார். இல்லை, சொல்கிறது ஒன்றும் இல்லை. சரி. ஆனால் நிறைய இருக்குது. சரி. ட்ரம்ப் யார் என்னன்னு மக்களுக்கு தெரியும். ரைட். நம்ம ஊர் பிரதமர் மோடிக்கு ரொம்ப வேண்டியவர். அவரையும் வலதுசாரிங்கிறாங்க, இவரையும் வலதுசாரிங்கிறாங்க. அவர் வெற்றி பெற வேணும்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி பெரிய முயற்சி எடுத்தார். ஆனால் கடந்த முறை அவர் தோல்வி அடைந்தார் ட்ரம்ப்பு. அது ஒரு வகையில் ட்ரம்ப்பை பற்றி அந்த அன்னைக்குள்ள மக்கள் நினச்சது வேறு, இப்போ உள்ள மக்கள் தோல்வி அடைந்து மீண்டும் வெற்றி அடித்தவர் இவர். அவர் சொன்ன காரணம் இந்த காரணம்தான். ரைட். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், நாங்கள் ஜனநாயகத்தின் காவலர்கள், நாங்கள் சமத்துவத்தின் காவலர்கள், மனிதநேயமிக்கவர்கள்னு சொல்லிக்கிட்டு இன்றைய அமெரிக்கா இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலையில் இந்தியர்களை நடத்தியிருக்க வேண்டாம். சிறு நாடுகள் கூட அவர்களுடைய எதிர்ப்புக்கு பணிந்து இது போன்ற தரக்குறைவான அந்த விமானங்களில் ஏற்றி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசஞ்சர் விமானங்கள் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை நாம் சில நேரங்களில் இங்கேருந்து நம்ம விமானங்களை அனுப்பி கூப்பிட்டு வருவோம். நம்ம ஊரில் இந்தியாவுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு விமானமும் கிடையாது. இதுதான் உலகத்திலேயே பெரிய நாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு விமானமும் இல்லாத நாடு இந்தியா தான். ஏர் இந்தியான்னு ஒரு விமானம் இருந்துச்சு நமக்காக வேண்டி. இன்னைக்கு அது இல்லை. 68,000 கோடி கடன் ஆகி போச்சுன்னு கொடுத்தாங்க, வச்சாங்க. 20,000 கோடி நீங்க நாடு இலங்கையா இருந்தாலும் எந்த நாடா இருந்தாலும் அந்த நாடுகளுக்கெல்லாம் மரியாதை அந்த நாட்டுக்குன்னு ஒரு விமான இது இருக்கும். அது இல்லை இன்னைக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைன்னு சொன்னால் 2013 அது ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ஆனால் நாட்டுக்கு அவமானங்கிறது நான் சொன்னோன்னா கூடுதல் இது ஒன்றுன்னு சொல்ல வர்றேன். ரைட். 2013-14 இதே மாதிரி ஒரு டிப்ளமேட்டுக்கு விலங்கு போடப்பட்டது. என்ன நடந்துச்சு தெரியுமா? டாக்டர் மன்மோகன் சிங் என்ன செஞ்சார் தெரியுமா? அவங்களுடைய தூதரகங்களுக்கு பூராமே என்ன பண்ண, கொஞ்சம் ப்ளீஸ் முதல் இதில் இந்த குறுக்கிட வேணாம். நான் ஏன் உங்களை குறுக்கிடல, நீங்கள் நிறைய அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உடனடியாக டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் என்ன செஞ்சு அந்த அமெரிக்க தூதரகத்துடைய பாதுகாப்பை விலகுச்சு. அங்கேருந்து அமெரிக்காவில் வந்த தலைவர்களை இங்கே இந்திய தலைவர்கள் பார்க்க மாட்டோன்னு மறுக்க வச்சுச்சு. இவ்வளவும் செஞ்சதுக்கு பிறகு தான் அந்த அமெரிக்கா அன்னைக்கு பணிஞ்சிச்சு. இந்த அளவுக்காவது இன்னைக்கு ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்க வேணாம், அமைதியாவது வாய்ப்பொத்தி இருக்க வேண்டியவர்கள், கையது பொத்தி மெய்யது பொத்தி இருக்க வேண்டிய இந்திய அரசு, ஜெய்சங்கர் அவர்கள் இந்திய மக்களை அவமானப்படுத்துகிற அளவுக்கு இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாதா? ஏன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறது, தவறு செய்தவர்கள் தவறு தான், அவங்கள திருப்பி அனுப்பணும். அண்ணன் தியாகம் சொன்ன மாதிரி இந்த மனிதாபிமானம்ங்கிறது எங்கே போச்சுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஒரு சிறு நாடு, இன்றைக்கி கனடாவுக்கு மேலே வரி போட்டாங்க. கனடா நாடு என்ன செஞ்சு தெரியுமா? அவர்கள் மேலே மீண்டும் வரி போட்டுச்சு, அமெரிக்கா மேலே 25 போட்டாங்க. ஆமாம், 25. மெக்சிகோ என்ன பண்ணுச்சு? உடனே போடுச்சு. சீனா என்ன பண்ணுச்சு? அதாவது பக்கத்து நாடுன்னு சொல்லலாம். சீனா எங்கேயோ இருக்க நாடு, அவர்கள் செஞ்சதை விட இன்னும் மோசமான பதிலடி கொடுத்தார்கள். இந்த ட்ரம்ப் மாதிரி ஆதிக்கும் பதிலடி கொடுத்தார்கள். ஆனால் ஏன் பதிலடி கொடுக்காம இன்னும் நீ எவ்வளவு பேர் இந்தியர்கள் அனுப்பிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன். என்ன பதிலடி கொடுக்கணும்?
இவ்வளவு நேரம் நான் இல்ல, இல்ல, இப்ப பேசுறேன், நான் கேட்க ஒரு மரியாதை கூட கொடுக்கல, ஒரு முறையா அவங்களை அனுப்பல. அப்படி நான் என்ன கேட்கிறேன், தப்பு பண்ண தண்டனை குற்றவாளிகள் சுவிட்சர்லாந்து நான் போயிருக்கேன், உங்களுக்கும் தெரியும். ஒரு கொலை குற்றவாளியை கூட மனிதாபிமானம் நடத்துவாங்க. எவ்வளவு பெரிய திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டாலும் மனிதாபிமானம் நடத்துவாங்க. சட்ட ரீதியாக அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. தியாக அழகா சொன்னார், சட்ட 3 வகையில் சொன்னார். இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட், இந்த மாதிரி அமெரிக்காவில் தவறாக பூந்தவர்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் அவர்களுக்கு இது கொடுக்கலான்னு சொன்னாங்க. இந்த எந்த ஜனநாயக முறையோ சட்ட விரையும் மீறலை. தம்பி சொன்ன மாதிரி அரசியல் சட்டத்தையும் மீறி இருக்கிறாரு. பல சட்டங்களை நான் கொண்டு வருவேன்னு சொல்றாரு, நமக்கு தெரியும். இப்படி அரசியல் சட்டத்தை மீறது இந்தியா மாதிரி அவர்கள் அந்த அத்துமீறலில் ஈடுபடுறாரு ட்ரம்ப். நான் திரும்பவும் ட்ரம்ப்பை தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இது எந்த அளவுக்கு போய் முடியும். நான் காசாவில் நாங்கள் வந்துடுவோம், எடுத்துக்குவோம், காசா மக்களை போனால் ஏன் அமெரிக்காவை கூப்பிடுங்கிற ஒரு வார்த்தை கூட அவர் வரல பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மக்களை பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு அனுப்புங்கிறாரு. அப்போ எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனிதராக இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப்பு இவ்வளவு மோசமாக இந்தியர்கள் விஷயத்தில் நடந்ததுக்கு இன்னைக்கு வரையும் பதில் சொல்லலை. இப்போ நான் கேட்குற கேள்வி, ஏன் ஒரு பதில் கூட சொல்லலை? யாரு? மோடி. இதைத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். மோடியோ ஜெய்சங்கரோ போய் ஜெய்சங்கர் எவ்வளோ நாள் உட்கார்ந்துருந்தார் தெரியுமா? அமெரிக்காவில் பதவியேற்பு விழா வரையும் உட்கார்ந்தாரு. எந்த நாடு அது உட்கார்ந்தா அங்க என்ன தப்பு இல்ல? ஏன் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியுமா? எதுக்கு உட்கார்ந்துருந்தான்னு ஒரு வெளிவிவகார மந்திரி அவருடைய வேலைக்கு விட்டுட்டு என்ன காரணம் உட்கார்ந்தாரு எங்க ராகுல் காந்தி தெளிவா சொன்னாரு. எப்படியாவது மோடி என்ன காரணம்? மோடி அவர்களை அங்கே அழைக்க வைக்கணும்னு முயற்சி எடுத்தாரு, அதில் தோல்வி அடைந்தாரு. உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு? இந்த ஆதாரம் வந்து எங்க தலைவர் எதிர்க்கட்சி இந்தியாவுடைய தலைவர் சொன்னது இருக்கட்டுங்க, மோடியை கூப்பிடுங்கன்னு போய் சொன்னாரு. என்ன அத்தனை ஊடகங்களே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களே வந்து அது அப்படியே இன்னைக்கு இந்தியாவில் வந்துச்சு. உங்க ஊடகங்களை நம்ம நம்ப முடியல, என்ன செய்ய முடியும்? அப்ப நான் சொல்றது என்ன சொன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். எதற்காக இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா, ஜோ பைடன் ஆட்சி காலத்துல பிரதமர் மோடி அவருடைய நண்பரா இருக்கக்கூடிய அதானி மேல வழக்குக்கு மேல வழக்கு வந்துச்சு. நீங்க அதானி விஷயம் நம்ம இப்போ அதானினா வேற மாதிரி இருக்குனா இன்றைக்கு அந்த வழக்குல ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுக்கு வேலையை பார்க்கறாங்க. 30,000 இந்தியர்கள் வந்தாலும் பரவாயில்லை, 3 லட்சம் இந்தியர்கள் வரலாம் பரவாயில்லை, இந்தியாவுடைய இந்து மக்களோ இந்திய மக்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு ஒரு அதானிக்கு நல்லது நடக்கணுங்கிற ஒரே காரணத்தினால இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு தவறை பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் சொன்னது நீங்க 2 செய்தி தான் சொல்லுங்க. ஒன்று, வரலாற்று வழியில் திரும்பி பார்த்தோம் என்றால் இப்போ இந்த 104 பேர் அல்லது 18,000 பேர் இவங்கெல்லாம் சட்டவிரோதமாக ஆவணம் இல்லாமல் போய் குடியேறியவர்கள். கொலம்பஸும் மற்றவர்களும் எந்த செவ்விந்திய தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி கொண்டு அங்கே போய் இறங்கினாங்க. கையெடுத்து கும்பிட்டாங்களே, எங்களை ஒன்றும் செஞ்சிடாங்கன்னு. எவ்வளவு பேர் இந்த ட்ரம்பினுடைய பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் எல்லாம் எந்த நாட்டினுடைய விசா வாங்கி கொண்டு அந்த நாட்டில் போய் குடியேறினாங்க. இந்த வரலாற்றை படிக்கும்போது கண்ணீர் வரும் இல்லையா? அதனால தான் உங்களுக்கு இந்த அண்மையில் கருப்பு உயிர்கள் பொருட்டாகும் இயக்கம் நடத்தும் போது கொலம்பஸின் சிலையை தகர்த்தாங்க. அந்த கோபம்தான் இந்த வரலாற்று நீதி ஒரு பக்கம். இரண்டாவது, இது கடந்த காலம் பற்றியது. இந்த ஐரோப்பியர்கள் எல்லாம் அங்க போய் குடியேறி அங்க போய் சின்ன குறுக்கீடு 90 விழுக்காடு அமெரிக்கர்கள் அவ்வளவு பேரும் சட்டவிரோத குடியேற்றியர்கள், அவ்வளவுதான், அவங்களே இல்லீகல் தான். ரெண்டாவது செய்தி, நடப்பு உலகத்தில் இதை பூரா திருப்பி அனுப்ப முடியாது. கடல்ல கலந்த காவிரி தண்ணீரை பூரா காவிரிக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு சொல்ற மாதிரி இந்த வரலாற்றை பூரா இன்னைக்கு வரலாற்று அநீதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு முடியாது. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா சில சட்டங்களை வைத்திருப்பது போல சர்வதேச சட்டங்கள் இருக்கு. மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டிய போது அதை கண்டித்து ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானம் இயற்றிய போது இந்த பேரவை விட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வெளியில் போனாங்க. அந்த மனித உரிமை பேரவை காசு கொடுக்கறதை நிறுத்தி கொண்டார்கள். நீங்கள் எங்களை எப்படி குறை சொல்ல முடியும் என்று கேட்டார்கள். இப்போ நான் கேட்குறேன், இன்னைக்கு இருக்கிற சர்வதேச சட்டங்களை அமெரிக்கா மதிக்கிறதா? கடந்த காலம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதையுமே மதிக்கிறதில்ல. தேசிய சட்டங்களை போல சர்வதேச சட்டங்களும் இருக்கா இல்லையா? இருக்கு. ஐநா பாதுகாப்பு மன்றம், ஐநா பொதுப்பேரவை இதில் இயற்றப்படுகிற தீர்மானங்களை பாதுகாக்கிறாங்களா? இஸ்ரேலினுடைய சயோனிச அடாவடித்தனங்கள் அனைத்திற்கும் பின்பலமாக இருக்கக்கூடியது பூரா அமெரிக்கா தான். ஐசிசிலேருந்து நேற்று இன்டர்நேஷனல் ஜெனோசைட் என்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து துருக்கி நார்மல் ஏர் ஸ்பேஸில் போகாமல் கடல் வழியாக போயிட்டார் வாஷிங்டன் டிசிக்கு. இது எல்லாத்தையும் இல்லை, அமெரிக்காவினுடைய CNN சொல்லுது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது நம்ம பழைய உலக ஒழுங்கின் இடத்தில் ஒரு புதிய உலக ஒழுங்கு வரணும். இந்த வல்லரசியங்கள்
வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்ற நடைமுறை ஒழிக்கப்படணும். ஒரே ஒரு கேள்வி, இப்போ இதை தாண்டி ஒரு கேள்வி, சர்வதேச நிபுணராக நீங்க இந்த விஷயத்துல காசாவில் என்ன நடக்கும்? காசாவில் அனைத்து நாடுகளுமே அங்க போகக்கூடாதுங்கிறாங்க, நான் வந்து இருப்பேங்கிறான் சொல்றாங்க. அதுக்கு மேல ஒன்றும் செயல் இல்லையே. அங்க வந்து ஐநா அமைதிப்படை லெபனான்ல நின்றுச்சு, அந்த படையை தாக்குறான் இஸ்ரேலிய படை. ஆமா, ஐநா என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே செய்யலையே. அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஈராக்கில் படையெடுத்துட்டு சதாம் ஹுசேனை தூக்குல போட்டாங்களே தவிர ஒரு பேரழிவு ஆயுதத்தை கூட கண்டுபிடிக்கலையே. என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவை? ஒன்றும் பண்ணிடலையே. ஆப்கானிஸ்தானில் படையெடுத்தார்கள். இப்போ நண்பர் சொன்னார் இந்த தற்கொலை பண்ணிக்கிறத பற்றி. கட்டாயப்படுத்தி இந்த நாடுகளுக்கு படையெடுப்பதற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அமெரிக்க சிப்பாய் அவனா தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அவனை கையை காலை கட்டி கொண்டுட்டு போலியே. தற்கொலை பண்ணிக்கிறது இவன் தான் பண்ணிக்குவானா? அமெரிக்க சிப்பாய் தற்கொலை பண்ணிக்க மாட்டானா? பண்ணிட்ட சம்பவங்களே கிடையாது. டிடிஎஸ் அப்படி சிந்தனை போட்டு எடுக்கிறாரு. இல்ல நாளைக்கு நீங்க கேப்பீங்கல்ல, ஏன்பா கையாக பாதுகாப்பா வைக்கலாம், இந்தியன் குடிச்சிட்டானே கேப்பீங்க கூடாது. சிறையில் தற்கொலை மனநிலையோடு வரக்கூடிய நூற்றுக்கணக்கான கைதிகளை பார்த்திருக்கேன், தூக்கு கைதிகளை பார்த்திருக்கேன். அது அறையிலேயே கொண்டு போய் கயிறை கட்டியால வைக்க முடியாது. அதுக்கு மனநிலைக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும், கவுன்சிலிங் கொடுக்கணும். குண்டு கட்டா தூக்கி கொண்டாந்து வெளியே போடுறதுங்கிற முயற்சி பண்ணீங்கன்னா இதெல்லாம் இந்த விளைவுகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கணும். பேசுவோம், சிறப்பு. நம்ம இன்டர்நேஷனல் லெவல்லையும் போயிட்டோம் குறிப்பிட்ட நேரத்தில். இல்லை, எம்பசியிலேருந்து இருந்த ஒருத்தரை மன்மோகன் சிங் ஐயா காப்பாற்றியதற்கும் கள்ளத்தோணியில் போய் அல்லது தவறான விதத்தில் போனவங்களை கொண்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறது இதயத்துள்ள ஐயா புரியணும். பாருங்க, கைவிலங்கு போடப்பட்ட மன்மோகன் சிங் ஐயா வீறு கொண்டு எழுந்து உடனே போய் அமெரிக்காவில் இருந்து சண்டை போட்டு அழைத்து வந்தவர், எம்பசியை சார்ந்தவர். இது வந்து அப்படி கிடையாது. அதை மட்டும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். டியூ ப்ராசஸ் ஆஃப் லாங்கிறது வந்து அந்தந்த தேசம் தான் முடிவு பண்ணணும். 18,000 பேரை மட்டும் இப்போ சொல்லியிருக்காங்க. மற்றவங்களாம் ஒழுக்கமாக கியூவில் நின்று டிக்கெட்டை வாங்கி கிளம்பி போங்கன்னு சொல்கிறது தான் எந்த தேசமும் பண்ண முடியும். இன்னொரு கேள்வி ஐயாட்ட கேட்குறேன், இது தவறுங்கிறனால தான் மோடி ஐயா அமைதியாக இருக்காரோ? இல்லைங்க, எந்த தவறுக்குமே மோடி அமைதியாக இருக்க மாட்டார். இது வந்து அவங்க அந்த நாடு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் பேசுகிற விஷயம் இல்லை. ராகுல் காந்தி ஐயா சொல்கிற மாதிரி ஜெய்சங்கரை அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு துண்டு போட்டு வைங்க, நான் பின்னாடி வந்து சீட்டில் உட்கார்றேன்னு மோடி கேட்குற நிலைமையா அமெரிக்கா இருக்குது. மோடி இப்படி லெஃப்ட்ல திரும்புறேன்னு சொன்னா அமெரிக்கா மொத்த நாடும் திரும்புற பொசிஷன்ல இருக்கு. கடன் வாங்கி இருக்கிற ஒரு நாடு அமெரிக்கா, நாம கடன் கொடுக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு நாடு. நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு சார். ஒரே உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு வரியில சொல்லிடுறேன். அவங்க ஒரு வரியில சொல்லிடுறேன். அவங்க ஜிடிபியை விட 225% கடன் வாங்கியிருக்காங்க, நாம 83. அப்ப நான் பெருசா அவன் பெருசான்னு என்னால பதில் சொல்ல முடியும். நான் பொறுப்பு இல்லாம எதையுமே பேச மாட்டேன். ஐயா, அடிப்படையில வந்து ஒரு இடைவெளி விட்டு மீண்டும் ஜனாதிபதி இருக்கிற பெருமை ட்ரம்புக்கு இருக்கு. நீங்க யாரை வேணாலும் ஏளனம் செய்யுங்க, அதை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லை. அதே மாதிரி 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக இருக்கிற ஒரு விஷயம் மோடிக்கு இருக்கு. அதுக்கப்புறம் காலிஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடியவர்கள் இங்க வருகிறார்கள் அல்லது வேற சில தீவிரவாதிகள் இங்க வந்துடுறாங்க இந்த 1,75,000 இந்தியா வரவேற்க கூடாது. அவங்க ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு தெரியாம அவர்கள் கையில் காப்பிட்டு வந்தாலும் சரி, இல்ல சோப் போட்டு குளிச்சுட்டு வந்தாலும் சரி, அவங்களை அணைக்க கூடாது. யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது இந்தியா முடிவு பண்ணணும். தியாகையா பேசும்போது அவருக்கு நல்லா தெரியும், காஷ்மீருக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியா எப்படி பேலன்ஸ் பண்ணிச்சுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். காஷ்மீரை அணுகிய விதமும் ஸ்ரீலங்காவை அணுகிய விதமும் இந்தியா ரொம்ப அற்புதமா பண்ணிச்சேன்னா ரெண்டும் வெவ்வேறு பிரச்சனை. இது எதுவுமே தெரியாம ஒண்ணு வேணாங்க. உக்ரைனுடைய 2,40,000 பேர் இப்ப அமெரிக்காவில் இருக்காங்க. பைடன் வந்து சும்மா ஜாலியா எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டாரு. இப்ப அந்த 2,40,000 பேர் இன்னும் அங்கதான் இருக்காங்க, அவங்களை இன்னும் அனுப்பல. தவறான ஒரு நோக்கம் தான் புஷ்ஷுக்கு இருக்கு, இவருக்கு ட்ரம்புக்கு இருக்குன்னு சொன்னா அவர் ஈஸியா உடனே அவங்கள தான் அனுப்பி வச்சிருப்பாரு. சோ இது எதுவுமே தெரியாம நாம பேசுறோம். நேரம் முடிஞ்சு எடுத்துக்கிறேன். இமிகிரேஷனால வளர்ந்த நாடு அமெரிக்கா, அதுல மாற்றுக்கிறது அதுதான். வளர்ந்ததற்கு பிறகு நாடு அதனுடைய சட்டத்தின் அடிப்படையில், அதனுடைய விசாவின் அடிப்படையில் தான் முடிவு பண்ணும். சரி, சதாரம் சார் நிறைவு கருத்து. இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, த டிக்ளைன் ஆஃப் குளோபல் ஆர்டர் சார் அதான் சொல்லியிருந்தாரு. நிறைய பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ண முடியும். இப்போ அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறின விதமே ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அன்ஆர்கனைஸ்டாக, டிஸ்ஆர்கனைஸ்டாக. இப்போ அந்த ஆயுதங்களை தாங்க 7 பில்லியனுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அதுவும் இருக்கு. அது நடக்காது. ஆமாம், அது நடக்காது. நடக்கிற வாய்ப்பே நடக்காது. அவங்க என்ன சொல்ல வரேன்னா, வெளியில் வந்த விதத்தில் ஒரு டியூ ப்ராசஸ் கிடையாது. அவங்க இப்போ இந்தியர்களையோ இல்லை மற்ற நாட்டுக்காரங்களையோ வெளியேற்ற விதத்துலையும் டியூ ப்ராசஸ் இல்லை. அவங்க ஊரில் இப்போ பேபிஸ் born in the US will not have citizenship if their parents are illegal immigrants அப்படிங்கிற சொல்கிறதும் டியூ ப்ராசஸ் கிடையாது. சந்தானம், ஒரே ஒரு சின்ன குறிப்பு சொல்லுங்க. நான் முதல்ல சொல்ல நினச்சேன், லீகல் இமிக்ரன்ஸுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறது ஒன்று.
அவங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில் போயிடுறாங்கன்னு. ஆனால் இப்போ ட்ரம்ப் சொல்கிற பிளான் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்க்காக இல்லை, இல்ல மொத்தமாக எல்லாருக்கும் தான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்புறம் எல்லாருக்கும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மட்டுமாச்சும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கணும்னு பிளான் அவங்களுக்கு இருக்கும். அதுதான் அவங்களுக்கு பிளான். நீங்க வாசிக்கல அது ஒண்ணு. இப்போ நீங்க இஸ்ரேல் காசா எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து அத்துமீறல்கள் கண்ணாப்பினான்னு இருந்தது. உங்களுக்கு நீங்க ரஷ்யா யுக்ரைன் போனீங்கன்னா அங்கேயும் அத்துமீறல் கண்ணாப்பினான்னு இருக்குது. இப்போ சைனா நாளைக்கு டாய்வான்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சைனா திருப்பி லடாக்குள்ளேயோ இல்லை அருணாச்சலுக்குள்ளேயோ ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம்னு நினைக்கிறதுக்கும் கற்பனை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓவராலா குளோபல் ஆர்டர் அப்படிங்கிறது டிக்ளைன்ல தான் இருக்கு. இப்போ ஈரானுக்கு இவர்களுக்கு ஒரு எஸ்கலேட்டிங் சிச்சுவேஷன் டு பி அப்பியர். ஆமா. how do you feel that? அது what will happen? என்ன நிச்சயமா நடக்கும்? ஒரு த்ரெட்டனோட நடக்குமா, வார்த்தையோட முடிஞ்சிருமா? ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான சூடு இருக்கு. ட்ரம்ப் வந்து நிறைய விஷயம் நிறைய வாய்னால சொல்லிட்டு விட்டுடுவாரோ அப்படின்ற மாதிரி கூட நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஆனா இப்ப பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா அவர் வாயில நிறுத்துற மாதிரி தெரியல. 18,000 பேரை லிஸ்ட் போட்டு அனுப்புனதை பார்த்தா. ஆமா, லிஸ்ட் போட்டு அனுப்பிச்சது மட்டும் இல்லாம இப்ப அப்படியே கையோட ஒரு மாசம் கூட அவ்வளவு அதுக்குள்ள அனுப்பிச்சு விட்டாரு இந்தியாவுக்கும். பை தி வே இந்தியாவுக்கு வந்த மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் தான் இதுதான் லாங்கஸ்ட் ஜர்னி டேக்கன் பை a military aircraft. அமெரிக்கன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் டிபோர்ட் பீப்புள். சார் 15 நாள்ல ஆக்ஷன் நடந்திருக்கு டிடிஎஸ். ஆமா, 20ஆம் தேதி பதவி ஏற்றாரு, 5ஆம் தேதி இந்தியாவுக்கு அனுப்பிட்டாரு. முதல் நாள்ல இருந்தே அவர் பதவி ஏற்று 1 மணி நேரத்திலேயே அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம நாட்டு மக்களுக்கு முதல்ல நம்ம நாடு மேல ஒரு நம்பிக்கையும், நம்ம நாட்டில் ஒரு நல்ல வாழ்வாதாரம், ஒரு நல்ல லைவ்லிஹுட்டை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கணும், உருவாக்கி தரணும், வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். சின்ன விஷயம், அமெரிக்கா நம்ம செய்யும்போது ஒரே ஒரு செகண்ட்ல இதாத்துல சட்டம் 36 ட்ரில்லியன் கடன் இருக்கிறது. 3333 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கு. ஆமா, 33 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கு. ஆமா, 300 அதாவது நீங்க எண்ணி பாருங்க, அது இம்பாசிபிள். அமெரிக்கா ஜிடிபில இருந்து 12 மடங்கு சாத்தியமே கிடையாது. இந்தியாவோட ஒரு வருஷம் ஜிடிபில 12 மடங்கு அது. சார் எப்படி அவங்க ஈடுகட்ட போறாங்க? அவங்களுக்கு ஈடுகட்ட முடியாது. அந்த பயத்துல தான் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் செலவை குறைக்க முடியுமோ குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு மேஜர் ரீசன் இதுதான் இருக்க முடியும் அவங்களுக்கு. ஓவராலா நம்ம நாட்டுல நம்ம வேலை வாய்ப்பையோ எல்லா வாழ்க்கை தரத்தையும் நம்ம உயர்த்தி காட்டி நீ இங்கே இருந்துக்கலாம். மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இனோவேஷன், இன்க்ளூசிவ்னஸ் அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட். எஸ். சோ இங்க நாட்டுல எல்லாம் பண்ண முடியும், உருவாக்கி கொடுக்கணும். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது? ரொம்ப அமெரிக்காவுடைய வரலாறுல ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஜனாதிபதி இருந்தார், கென்னடின்னு ஒருத்தர் இருந்தார், சமீபத்தில் ஒபாமா இருந்தார். இப்படி இருந்த ஜனாதிபதிகள் காலம் ஒன்று. இன்னும் சில ஜனாதிபதிகள் ட்ரம்ப் மாதிரி எப்படி இருந்தாங்கன்னா, வியட்நாமில் வந்து கேவலமாக வெளியேறினவங்களும் இருந்தாங்க. அதே மாதிரி ஆப்கானிலிருந்து வெளியேறின அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகளும் இருந்தாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ட்ரம்ப் பண்ணுற இந்த கேவலமான சூழ்நிலை அவருக்கே எதிராக முடியும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சமீபமாக 4-5 வருஷமாக தான் போனாங்கன்னு மட்டுமல்ல, பிரதமர் மோடி வந்த பிறகு வேலைவாய்ப்பு குறைஞ்சதுனால இன்னைக்கு 10,000 பேர் அமெரிக்காவுக்கு போனாங்க. லீகலாகவும் போனாங்க, இல்லீகலாகவும் போனாங்க. இன்னைக்கு இந்த தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இந்தியாவில் வேலை வாய்ப்பு கொடுப்பதில் மோடி தவறி இருக்கிறார். சொல்லுங்க தலைவர் ராகுல் காந்தி. உங்க தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு தெரியுமா? ஐக்கிய முன்னணியும் தேசிய முன்னணியுமே வேலைகளை கொடுக்கலாங்கிறார். அது முதல் வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை என்ன சொன்னாரு? அவருடைய பேச்சை முழுமையா கவனிக்கல நீங்க. யூபிஏவிலும் இருந்தது, ஆனால் மிக மோசமான நிலையில இன்றைக்கு இருக்கிறது. நடந்துச்சு. ரெண்டு அரசாங்கம், மன்மோகனுடைய அரசாங்கமும் மோடி அரசாங்கமும் எந்த தீர்வையும் தரவில்லை என்கிறார். ரெண்டையும் சொல்லிட்டு அன்னைக்கு 13.6% இருந்தது, அல்லது 15.2% இருந்தது, 13 ஆயிருச்சு. 2% வந்து ஜிடிபி குறைஞ்சது மட்டுமல்ல, உற்பத்தி குறைஞ்சது மட்டுமல்ல, ஏற்றுமதி குறைஞ்சது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு மிக மோசமா போனதுன்னு சொல்லி எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு. திரும்ப பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டில் வேலை வாய்ப்பை கொடுத்தா ஏன் இங்க இருந்து இந்த 4-5 வருஷத்துல இவ்வளவு வேகமா ஓடுறாங்க? நான் சொல்லல, டிடிஎஸ் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு பைடன் காலத்துல நிறைய போனாங்க. ஏன் போனாங்க? இந்தியாவில் இந்திய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்பு கொடுக்கல. பிரதமர் தன்னுடைய அலுவலகத்திலேயே 93 பேர்ல 90% பெரும்பாலான இந்தியர்கள் இல்ல, ஓபிசி இல்ல, எஸ்சி இல்ல, அதே மாதிரி எஸ்டி இல்ல. டாபிக்க மாத்தாங்க. இப்ப சர்வதேச நிகழ்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓபிசி எஸ்சி இந்தியாவுல வேலை வாய்ப்பு இல்லை. இந்தியாவுல வேலை வாய்ப்பு கொடுக்காததனால தான் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. ஒரே வரி தலைமை அவர் சொன்ன தவறான தகவல். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்து அவர் நிக்க மாட்டார்.
மாட்டாரு. இப்ப ராமாயணத்துக்கு போய் மகாபாரதத்துக்கு போய் ராஜீவ் காந்திக்கு வந்தாருன்னா பேசுங்க. ட்ரம்ப் இருக்கிற வரை இந்திய மக்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க. ஒரு வரி சொல்லிடுறேன். இந்த போயிருக்கிற 1,75,000 பேர்ல 2014 அப்புறம் போனவங்க எத்தனை பேருன்னு சொல்லாம அவர் சொன்ன எந்த கருத்தையும் அவை குறிப்பில இருந்து நீக்கணும்னு அப்பா ஐயா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அவர் தான் நீக்குவார், அதனால கேட்டுக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஐயா நீங்க பேசிட்டு நீங்க போய் சொல்லிட்டே இருக்கீங்க. உங்க மன்மோகன் சிங் வீரர் போய் கூட்டு வந்து இந்த ஒரு வரி இருக்கு, ஒரு வரி மட்டும் சொல்றேன். மிலிட்டரிக்காக நாட்டுக்காக கட்டாயப்படுத்தி போனா கூட இந்த தேசத்துக்காக போனோம்னு நினைக்கிறவன் அவன் தற்கொலை பண்ணிக்க மாட்டான். ஆனால் இந்த நாட்டுக்கு திரும்ப வெத்து வேட்டாக வர்றவன் தற்கொலை பண்ணிப்பான். அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் இந்தியர்கள் குறித்து ரொம்ப ஆரோக்கியமான விவாதத்தில் பங்கேற்ற தோழர் தியாக அவர்களுக்கும் டிடிஎஸ் அவர்களுக்கும் இதயத்துல்லா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சர்வதேச விவகார நிபுணர் சந்தானம் உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.